more vitamins. So I am the best fruit of the world. Hello, do you know me? I am tomato. I am tomato. Bit of me, no dish will be tasty. You can use me as a face pack also. Eat me raw like a star. Hi friends, have you seen me? I am carrot. I am carrot. I am a root vegetable. I improve your eyesight. Now I feel very energetic. Don't eat fast food. Eat only fruits and vegetables and be healthy. அருமை அருமை. அப்படியே முன்னாடி வாங்க, சீக்கிரம் வாங்க, முன்னாடி வாங்க. எங்களுடைய பொன்விழா ஆண்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய பள்ளியினுடைய ஆசிரியை முத்துலட்சுமி அவர்களுடைய கணவர் தம்பி அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்து இந்த ஒரு அருமையான நிகழ்வுக்கு காரணமாக இருந்தவர் தம்பி ஐயனார் அவர்கள். இன்று ஒரு நாள் மட்டுமல்ல, ஏறக்குறைய ஒரு 15 நாட்களாக, ஒரு மாத காலமாக என்னோடு தொடர்பு கொண்டு எல்லா உதவிகளையும் செய்திருக்கிறார். இந்த ஒரு அருமையான நிகழ்வுக்கு, இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு காரணமாக இருப்பவர் தம்பி ஐயனார் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தம்பி வினோத் அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. தம்பி ஐயனார் அவர்களுடைய எழுச்சியுரை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு பொன்மொழி கிழங்க வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அன்னை தெரசாவின் பொன்மொழி. அடுத்து நம்ம பிறக்க போறோமானே தெரியல, நம்முடைய மரணம் எப்பமா நிகழலாம். அதனால இயன்றவரை, முடிந்தவரை கல்விக்கான உதவியை மட்டுமே டாக்டர் அப்துல் கலாம் மற்றும் திருமலை கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக வழங்கி கொண்டு இருக்கின்றோம். ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான். நான் வந்து லேட் ஆகும் போல ட்ரெஸ் சேஞ்சுக்கு, அதனால நான் வந்திருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்ற மட்டும் கான்செப்டா என்னைய பார்க்காதே, சொல்ல கான்செப்டா மட்டும் கேட்டுக்கிறேன். பேரறிஞர் அண்ணா ஒரு நாள் அறுவை சிகிச்சைக்கான செல்கின்றார் அமெரிக்காவில். அவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருந்தது. முதல்வராக இருந்தார். முதல்வராக இருக்கும் போது ஒரு நாவல் படித்துக் கொண்டு இருந்தார். நாவல் படித்துக் கொண்டிருக்கும் போது அந்த மருத்துவர் போய் சொல்றாரு, ஐயா இன்னைக்கு உங்களுக்கு இன்னும் 1 மணி நேரத்துல ஆபரேஷன் பண்ணணும்னு. ஆபரேஷன் எனக்கு இன்னைக்கு பண்ணக்கூடாது, நாளைக்கு பண்ணுங்கன்னு சொல்றாரு. பேரறிஞர் அண்ணா, மறைந்த முதல்வர். ஏன்னு கேக்குறாங்க. நான் ஒரு நாவலை படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் இந்த நாவலை படிச்சு முடிச்ச முன்னாடிதான் எனக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாரு. ஏன்னு கேக்குறாங்க. நான் ஒருவேளை இறந்துட்டேன்னா இந்த நாவலை படிக்க முடியாதுன்னு பேரறிஞர் அண்ணா சொல்கிறார். அப்புறம் என்றால் புத்தகத்துக்கு எவ்வளவு அருமை உள்ளது, படிப்புக்கு எவ்வளவு அருமை உள்ளது என்பதை சொல்ல வேண்டும். அதே மாதிரிலாம் மாவீரர் நெப்போலியன் அவருடைய பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்தியாவுல எல்லா நாட்டையுமே கைப்பற்றிட்டாரு. தன்னுடைய மரணத்தை 33 வயசுல மரணத்தை சந்திக்கிறாரு. அவருடைய சாவு பட்டியல சொல்லிட்டு இருக்கும் போது 2 கைய வெளியில தெரியும்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் கேக்குறாரு. சாவு அவர் கடைசி ஆசை அதுதான். நான் இவ்வளவு நாட்டை, நகை, பொன், பணம் எல்லாத்தையும் சம்பாதிச்சேன். கடைசியா நான் கல்லறைக்கு போகும்போது வெறும் கையோட தான் போறேன். அதனால எதையும் சேர்த்து வைக்க கூடாது, நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே மற்றவருக்கு கொடுக்கணுங்கிற கான்செப்ட்ல இருந்தவர். அதற்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா பகவத்சிங் தனது தூக்குமடைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. மார்ச் 23ஆம் தேதி அவர் ஒரு நாவல் படிச்சுக்கிட்டு இருக்காரு, லெனின் சரித்திரம். கடைசியில தூக்கு போட கரெக்டா 12 மணிக்கு தூக்கு போட போறாங்க. அப்ப லெனினுடைய சரித்திர புக்கை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் எக்ஸிக்யூட்ல அண்ணா மாதிரி கேட்கல, எனக்கு நாட்டுக்காண்டு போராடி தூக்கு தண்டனை போனாரு. கடைசியா உங்களுடைய ஆசை என்னன்னு கேட்பாங்க. எவ்வளவு பெரிய ஆளை தூக்கு தண்டனை போட்டாலும் கடைசியா உங்களுடைய ஆசை என்னன்னு கேட்பாங்க. அவருடைய ஆசை என்ன சொன்னாரு, நான் தூக்கு தண்டனை போடும்போது என்னுடைய கண்ணை மூட கூடாது, தூக்கு தண்டனை போது கருப்பு துணி போடுவாங்க. அவருடைய நடைமுறை எங்க தூக்கு பண்ண போட்டாலும். அப்ப சொல்றாரு அவர் பகவத்சிங், நான் சாகும் போது என் தாய் மண்ணை பார்த்து சாக வேண்டும் என்று. நாம் இப்பொழுது சுதந்திர காட்டை சுவாச்சு கொண்டிருக்கோம். இது மாதிரி பல சுதந்திர தியாகிகளை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதை சொல்லி கடமைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அதற்கடுத்தபடியாக நேரு முன்னாள் முதல் பிரதமர், பாரத பிரதமர், எங்க போனாலும் நாவல் படிச்சுக்கிட்டு இருப்பார். அவருடைய பயணங்களை எப்ப பார்த்தாலும் புத்தகத்தோடனே இருப்பார், புத்தகத்தோடனே தூங்குவார்.
தோங்குவாரு. அது மாதிரி அனைத்து மாணவ மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் நாவலுடன் மற்றும் நல்ல பழக்க வழக்கத்தை வைக்க சொல்ல வேண்டும் என்பதை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இன்னொரு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். P.R. அம்பேத்கர் அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் எங்க ஒரு இடத்துல தங்கி இருந்தாலும் பக்கத்துல வந்து லைப்ரரி இருக்கான்னு பாப்பாரு. லைப்ரரி பக்கத்துல தங்குவாரு. அப்படி லைப்ரரி காலைல 8 மணிக்கு போனாருன்னா நைட் 8 மணிக்கு தான் வருவாராம். நல்ல நூல்களை படித்து அம்பேத்கர் பெரிய ஆளா வந்தாரு. அதற்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா டாக்டர் அப்துல் கலாம் மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் அவருடைய பத்தி சொல்லணும்னா நீங்க கொட்டேஷன் வந்து கூகுள்ல தட்டுனா அப்துல் கலாம் தட்டுனா இப்ப சாதாரணமா யாரோ ஒரு பேரை தட்டுறியா, இப்ப குடியரசுத் தலைவர் யாரா இருக்குன்னு சொல்ல முடியுமா? பிரணாப் முகர்ஜியை தட்டுறியா, பிரணாப் முகர்ஜியை கூகுள்ல தட்டணும்னா வரிசையா வரேன். பிரணாப் முகர்ஜி ஒய்ஃப், அவருடைய சொத்து, அவருடைய என்ன அப்படின்னு நீங்க அப்துல் கலாம கூகுள்ல தட்டுங்க, என்ன வருதுன்னு பாப்பலாம். அப்துல் கலாமுடைய கொட்டேஷன், அப்துல் கலாமுடைய புத்தகம், அப்துல் கலாமுடைய உழைப்பு அப்படிதான் வரும். அவர் ஃபேமிலிக்கு எதுவுமே பண்ணல. அவர் அண்ணன் இன்னை வரைக்கும் கூட தச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு 89 வயசு ஆகுது. அப்துல் கலாம் வந்து கொஞ்சம் வயசுல இறந்துட்டாருன்னு சொல்ல முடியும். அவர் இருந்தா இன்னமும் நாடு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக ராதாகிருஷ்ணன், தமிழகத்தில் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவருடைய மனைவி கொஞ்சம் வயசுல இறந்துட்டாங்க. அவர் எங்க போனாலும் ஒரு வாட்ச்லயே ரூம்லயே தங்கணும்னா வச்சு எப்பயுமே 2 கட்டல் கேட்பாராம். இவரை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இருந்தாலும் 2 கட்டு கேட்றாங்க. கேட்கும் போது இவர் வாட்ச் பண்ணும்போது ஒரு கட்டுல ஃபுல்லா புக் இருக்குமா, ஒரு கட்டுல இவர் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாராம். அப்ப நான் பாருங்க, நம்மளாம் என்ன பிறந்ததே வேஸ்ட் நினைக்கிறேன். அதனால நல்ல நாவல்களை படிங்கள், நல்ல புத்தகத்தை படிங்கள், நல்லதே கண்டிப்பா பிறருக்கு நல்லதே செய்யுங்கள் அப்படிங்கறத கருத்தை சொல்லி வந்தேன். அது மாதிரி முடிந்த வரைக்கும் இயன்றதை மட்டும் இல்லாதவருக்கு செய்வோம். நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, தான தர்மத்தை பற்றி செய்யணும். இன்னையிலிருந்து எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுத்து மேற்கொண்டு எஜுகேஷனுக்காக இந்த அப்துல் கலாம் மன்றம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க விளையாராணிப்பட்டி ஸ்கூல்ல ஆர்வலர் அமைக்க திருமண இளைஞர்களை தொடர்பு கொண்டு இருக்காங்க. விரைவில் அமைக்க போறோம். சேதுனார் ஸ்கூல்ல ஆர்வலர் அமைச்சிருக்காங்க. சில உதவிகள் கேட்டிருக்காங்க. கல்லராதனிப்பட்டி ஸ்கூல்ல சில உதவிகள் கேட்டிருக்காங்க. 2006ல இருந்து திருமலை, கல்லராதனிப்பட்டி, விளையாராதனிப்பட்டி, சேது நகர் எல்லாத்துக்குமே இலவச நோட்டு புத்தகம் வழங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எஜுகேஷன் மட்டுமே ஒரு அழியாத செல்வம். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல தூங்குறோம், சுனாமி வரலாம், வராது. சிவகங்கையில கடல்ல சுனாமி வரலாம்னு சொல்லலாம், நிலநடுக்கம் வரலாம், எப்படி நமக்கு மரணம் வரலாம். அதனால வந்து கல்வி மட்டும் இப்ப ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா என் ட்ரெஸ்ஸை கூட யாராச்சும் பிடிக்கிட்டு போயிடலாம், எல்லாமே பண்ணலாம். என்கிட்ட செல்ஃப் பணம் எதாவது பண்ணுவேன். கல்வியை எங்களோட இருக்கிற கல்வி செல்வத்தை, அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்க கல்வி செல்வத்தை எப்பயுமே யாராலையும் திருட முடியாது என்பதை சொல்லி சிறந்த கல்விக்கு மட்டும் முன்னுரிமை கொடுங்கள் என்பதை இந்த ஸ்டேஜ்ல இருந்து நான் கேட்டுக்கிறேன். தனிப்பட்டவங்களை என்ன யாருக்கும் பிடிக்காம இருக்கலாம், ஐயனாருங்க என்பதை நம்ம பத்தி பிடிச்சதா இருக்கலாம். நான் சொன்ன வார்த்தை அதே நான் சொன்னேன். நான் சொன்ன வார்த்தையை மட்டும் கேளுங்கன்னே சொன்னேன். கண்டிப்பா வந்து இதுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும், தலைமை ஆசிரியர்களுக்கும், கிராம பொதுமக்களுக்கும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் என் ஆழ்ந்த பாதம் தொட்ட வணக்கத்தை தெரிவித்துக் நன்றி. நன்றி, வணக்கம். சூப்பர் தம்பி, சூப்பர். இந்த ஒரு அருமையான நிகழ்வுக்கு பேருதவியாக இருந்த எங்களுடைய பள்ளியினுடைய சத்துணவு அமைப்பாளர் அக்கா லட்சுமி அக்கா அவர்களுக்கும், பாண்டியம்மா அக்கா அவர்களுக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. அடுத்து ஐயா கடம்பன் ஐயா அவர்கள் சொல்லுங்க சொல்லுங்க போடுங்க. கை தட்டுங்க. அடுத்து எங்களுடைய தத்துவ அமைப்பாளர் அவர்களுக்கும், பாண்டியம்மா அவர்களுக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக பொன்னாடை போட்டு
உன் பின்னால நான் வாரேன் குத்தம்மா ஓக்காரோராக்கு முத்தம்மா என்ன சேதாரம் பண்ணுகை முத்தம்மா ஓலட்ட சடத்து புழுது முத்தம்மா உன் பின்னால நான் வாரேன் குத்தம்மா
நடையும் கொஞ்சம் மாப்பு சடக்கு பொழுது முத்தம்மா உன் பின்னால நான் வாரேன் முத்தம்மா ஓராக்கு முத்தம்மா என்ன சேராம் மண்ணுதடி முத்தம்மா ஊரோரங்கம்மாக்குள்ள ஒத்தையில போகையில ஒத்தாச முன்னுங்கன்னு ஒத்த காலில் நின்னவளே ஊரோரங்கம்மாக்குள்ள ஒத்தையில போகையில ஒத்தாச முன்னுங்கன்னு ஒத்த காலில் நின்னவளே அடியாட்டி போய் அவனி அப்புறமா தாரிணி புதுக்கோட்டை தாரிணி புள்ளகாஜி அவனி மணக்கிற சோப்பு நீ தள்ளிடப்பு தோப்பு நம்புகிற பாப்பு நீ வச்சிடாத